ஸ்டோர் கீப்பிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா அதில் மெட்டீரியல் இருக்கும், டூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்டோர் கீப்பிங் வந்து ஸ்டோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டோரில் மெட்டீரியல் டூலெலாம் பாதுகாக்கிறதுக்கு ஸ்டோர் கீப்பர் இருப்பார். ஸோ அந்த ஸ்டோர் கீப்பரோட ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டு ரிசீவ் மெட்டீரியல் அண்ட் செக் தம் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு மெட்டீரியல் உள்ளே வருதுன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்டோர் கீப்பர் தான் வந்து போவார். போயிட்டு அவர் வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்குன்னு செக் பண்ணுவார். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறாருன்னா, ஸ்டோர் கீப்பர்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் வரும்னு சொல்லி டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற மெட்டீரியல் டூல்ஸும் ரிசீவ் ஆகிருக்கிற டூல்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணியாச்சுன்னா செக் தம் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இது கரெக்ட் தானே, எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு, டு கீப் ரெக்கார்ட் ஆஃப் ரெசிப்டு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா ஸோ ரெண்டாவது அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோர் கீப்பர்கிட்டே வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது எதுக்குன்னா ஃப்யூச்சரில் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா மூணாவது, டு கீப் த மெட்டீரியல் இன் பொசிஷன் இன் த ஸ்டோர்ஸ். ஸோ எந்தெந்த மெட்டீரியல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த மெட்டீரியலை கரெக்டான பொசிஷனில் ஸ்டோரில் கீப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக வெயிட்டாக ஒரு பொருள் இருக்குன்னா அதை வந்து ரேக்கில் வந்து கீழே வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்லெஸ் பொருளை வந்து ரேக்கில் மேலே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கரெக்டான பொசிஷனில் வந்து கீப் பண்ணணும். ஸோ ஃபோர்த்து, டு ரெக்கார்ட் த இஷ்யூ மெட்டீரியல். ஸோ கீப் பண்ணியாச்சுன்னா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு மெட்டீரியல் டூல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் வந்து வாங்க வரும்போது ஸோ அதை வந்து இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ணியாச்சுன்னா அந்த இஷ்யூ பண்ண மெட்டீரியலில் கரெக்டான ரெக்கார்டும் பண்ணணும். ஸோ அதான் ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபிஃப்த்து, டு வெரிஃபை தி ஸ்டாக் பீரியாடிக்கலி அண்ட் கம்பேர் வித் த ரெக்கார்டு. ஸோ மெட்டீரியலை வாங்குகிறோம், ஸோ அதை இஷ்யூ பண்ணுறோம். ஸோ மிச்ச டைம் வந்து ஸ்டோரில் வந்து ஸ்டோர் கீப்பர் ஃப்ரீயாக தான் இருப்பார். ஸோ அந்த டைமில் ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டாக் இல்லாமல் நம்ம ரிசீவ் பண்ணிலேருந்து அதை வந்து இப்போது ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புனது போக மிச்சம் எல்லாமே மெட்டீரியல் டூல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அஞ்சாவது பாயிண்ட்டு. ஆறாவது, டு சேஃப்டி கீப் த மெட்டீரியல் அகெயின்ஸ்ட் டேமேஜ். ஸோ அதாவது மெட்டீரியல் வந்து கீப் பண்ணும்போது அது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க பில்ஃபரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன். ஸோ பில்ஃபரேஜ்னு என்னென்னா, ஸோ ஸ்டோரை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பொருள் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன பொருள்லாம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 1 month 2 month ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு பொருளாக மிஸ் ஆகிறது. ஸோ அது வந்து நம்ம குவான்டிட்டியில் வந்து அதுக்கு பிறகு அது வந்து கணக்கில் வரும். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பொருளில் வந்து மிஸ் ஆகிறது தடுக்கிறது தான் இந்த பில்ஃபரேஜ். ஸோ இதுதான் ஆறாவது பாயிண்ட்டு. ஏழாவது, டு இனிஷியேட் ஆக்ஷன் ஃபார் த பர்ச்சேசிங். ஸோ ரிசீவ் பண்ணியாச்சு, ஸோ அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னா ஸோ ஸ்டோரில் வந்து பொருள் வந்து நமக்கு வந்து இல்லாமல் போகும். ஸோ அந்த டைமில் பர்ச்சேசிங் ஆர்டர் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோர் கீப்பர் தான் பர்ச்சேசிங் ஆர்டரும் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி மேனேஜருக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஏழாவது பாயிண்ட்டு. ஸோ இதுதான் இந்த 7 பாயிண்ட்டு தான் மேஜராக ஸ்டோர் கீப்பரோட ஃபங்க்ஷனாக இருக்கும்.